இந்த 2 நாள் பயணிக்கும் இந்த பயணம் என் உடலுக்கு உற்சாகத்தையும் மனதிற்கு வலிமையும் என் வாழ்வில் புதிய அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தது. மதிய உணவிற்கு பின் மீண்டும் ஏதாகிலும் ஒரு மனதை மயக்கும் வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்குமா என சுற்றித் திரிந்தேன். கொட்டித்திருக்கும் மழையையும் பொருட்படுத்தாமல் சில தூரம் நடந்தும் சென்றேன். ஒரு வழியாய் நான் தேடி வந்த அற்புதமான இடத்தை கண்டு பெருமூச்சு விட்டு நின்றேன். சாரல் மழையில் நனைந்த காற்று தென்றலாய் சில்லென்று வீசுகிறது. மழைநீர் கொட்டும் சத்தம் புதியதொரு இசையமைக்கிறது. செடிகள் எல்லாம் நீரில் நனைந்து தலையாட்டி மகிழ்கிறது. என் மனமும் இவைகளுடன் மழையில் நனைந்து மகிழ மன்றாடுகிறது. பல மைல் தூரம் கடந்து வந்ததற்கு இப்படிப்பட்ட பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகை காணதான் என நினைக்கும் பொழுது என்னை நினைத்து நானே பெருமிதம் அடைந்தேன். இந்த ஈரமான அழகிய நினைவுகளோடு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நான் திடீரென எனக்கு ஒரு நண்பனிடமிருந்து அழைப்பு வந்தது, பர்த்டே செலிப்ரேஷன் என்று. Sometimes I say that I want you back, but I don't know if I do. Your birthday, baby. Sometimes I think about the good days we had, but there were bad days too. And I know love is like the phases of the moon. And I know you would say I gave up way too soon. So it's gone. மதிய உணவிற்கு பின் ஏலகிரி மலைக்கு சென்றோம். மீண்டும் ஒரு அழகிய நாளை என் நண்பர்களுடன் செலவழித்தேன். வெளியே வந்துட்டோம். அடுத்தபடியாக மிகப்பெரிய இன்னொரு காடு ஒன்று இருக்குது. இதில் எந்த விதமான பயங்கரமான கொடூரமான ஆபத்தான விலங்குகள் இருக்குதுன்னு தெரியாது. இங்கே ரொம்ப வழுக்குது, பார்த்து நடக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கலகலப்பாக அந்த நாள் மறைந்தது. ஆனால் அந்த நினைவுகள் இன்றும் என் நினைவில் உள்ளது.
அற்புதமான அனுபவத்தோடு இந்த டூர் ஆஃப் 2018 முடிவுக்கு வந்தது. இந்த பயணம் என் வாழ்வில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகரித்தது. என் வலிமையை எனக்கு தெரியப்படுத்தியது. என் வாழ்வில் முன்னேறி செல்ல உதவியது. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பயணம் செய்யாதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அது உனக்கு கற்பிக்கும். நீ யூடியூப்ல யூடியூப் தானே பாருங்க ஒன்றும் மேலடா